குடும்ப தலைவிகளுக்கு வந்து நான் வந்து உரிமை தொகை 1000 ரூபா கொடுப்போம்ங்கிறத செப்டம்பரில் கொடுப்போம்ன்றத ஜனவரியிலேருந்து விளம்பரம் செஞ்சாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி அரசு, இதெல்லாம் இந்த நடந்து போகும்போது இந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்களில் நீங்கள் விளம்பரம் பார்க்குறீங்களா இல்லையா? அதுக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருப்பீங்க? நான் முதல்வன் திட்டம், அது என்ன முதல்வன்? நான் முதல்வன்னா என்னது? அதில் என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வன், நான் முதலமைச்சர் போல் இருக்கு, நான் முதல்வன், நான் முதல்வர் போல் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். இதுக்கு சேவை அரசியல் தெரியாது, செயல் அரசியல் தெரியாது. திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். இது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்யும். மக்கள் அரசியல் செய்யாது, செய்யாது, செய்யாது. வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும். காதிலேயே தேன்களை ஊற்றும். தேனை குடம் கணக்கா, லிட்டர் கணக்கா தேனை காதிலே ஊற்றும். வாயில் ஒரு சொட்டு கூட வைக்காது. இதுதான் இந்த ஆட்சி. இந்த ஒரு நாள் இந்த குப்பைகளை அள்ளி குப்பையோட குப்பையை அனுப்பாம அது விடியாது. இது வேற ஏதாவது கேளுங்க. உங்களுடன் ஸ்டாலின் என்று நடத்துகிறாங்கல்ல, அதில் வந்து ஏன் அதே இது தினம் தினம் நடக்க மாட்டேங்குது அலுவலகங்கள்? இதுக்குன்னு ஒரு கேம்ப் தேவையா? இதுக்கு நான் என்ன சொல்கிறது? அவர் தான் சொல்லணும். ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நான் என்ன சொல்கிறேன்? இப்போ எங்களுடன் முதல்வர் இல்லையே, நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நேற்று போராடினோம், அதுக்கு முன்னாடி போராடினோம். எங்களுடன் முதல்வர் ஏன் இல்லை? எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா? இந்த 10 நாளாக போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர்? யார் முதலமைச்சர்? அந்த கட்டடத்துக்குள்ளே தான் போகிறாங்க மேயர் எல்லாம். அவங்க உட்காந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்போம்னு இல்லையா? அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம். நீங்கள் 2021 தேர்தலில் வென்று முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த அறிக்கை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம். எல்லாத்துலேயுமே புதுசாக இல்லை. பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு, பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கேட்டது, சம வேலை சம ஊதியம் கேட்டது, எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்கிறோம். புதுசாக நாங்களாம் ஒன்றும் கேட்கலையே. அது சரிதான், அது சரிதானே. அவர் தான் வலுவான ஆதாரங்களோடு தான் சொல்கிறார். அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. அது அந்த நிலைமை நாடெங்கிலும் பரவுறதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புற்று எழணும், இல்லைன்னா கஷ்டம். இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவது என்பது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுவோங்கிறதுக்கு சான்று தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்த்து போராடி தான் தகர்க்கணும். அது அதிகாரத்தில் இருக்கவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பற்றி கவலைப்படும். திராவிடர் அரசு கவலைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவங்களுக்கு மொழி அழிவதோ, நிலம் வளம் களவு போவதோ, மலை வெட்டப்படுவதோ, மணல் அள்ளி விற்கப்படுவதோ, நீர் உறிஞ்சப்படுவதோ, மீத்தேன் ஈத்தேன் என்று நச்சு திட்டங்களால் நிலம் நஞ்சாவதோ, காற்று விஷமாவதோ, படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு, புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபாய். படித்து நின்று 3 ஆண்டு படித்து பட்டம் பெற்று நின்ற பிறகு 1000 ரூபாய் யார் கொடுப்பா? படிச்சுட்டு வந்துட்டேன், 1000 ரூபா வேணாம். வேலை கொடுப்பீங்களா? கொடுத்துருந்தா 3500 இடத்துக்கு 13 லட்சம் பேர் என் வேலையில் தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில். அதுக்கு என்ன தீர்வு இருக்குது? அப்போ வாக்கை குறிவச்சே தான் நகர்றீங்க. மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை. அதை பற்றி கவலையும் இல்லை உங்களுக்கு. திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்சு நகர்றீங்க. நாட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. கவலைப்பட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் பெருகி நிற்காதுல்ல. கடைசியாக குப்பை அள்ளுற மக்கள் வீதியில் வந்து போராடுற அளவு கொண்டு வந்துட்டீங்க. சிரிக்குது, உலகம் சிரிக்கும். சிங்கப்பூர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குதா உலக நாடுகள் எல்லாம்? இங்கே கேட்டால் கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவுக்கு என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனையா? சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாற்ற முடியல. கைது பண்ணிட்டு போகிறான். தினம் மீனவனை 14 பேர் 20 பேர்னு அதை தடுக்க முடியல. கடுதல் எழுதிட்டு இருக்காப்புல. கியூபாவை காக்க போகிறான். நீங்கள் காப்பாற்ற போகிற கியூபா அப்படி தான் வச்சுருக்கா?
பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்துருக்கா? கல்வியை மருத்துவத்தை தனியார் கொடுத்துருக்கா? போக்குவரத்தை தனியார் தான் நடத்துகிறானா? எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியுது? அவனால் முடியும், உங்களால் முடியாதா? ஒரே ஒரு வளம், வெறும் கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது. ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது. ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படி தான் நிற்குதா? குப்பை எழுற வீதியில் வந்து நின்னானா? யார் வந்து போறான்னாங்க? சென்னையில் பாதி கூட இருக்காது. உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்குறானே, எப்படி ஒரு வளம் இல்லாமல்? கடலை தவிர எதுவும் இல்லையா அவனுக்கு? எப்படி கொடுக்குறான்? அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, நோக்கம் இருந்துச்சு. அவன் மக்கள் மீது, மண் மீது, நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு. இங்க என்ன இருக்குது? வேற என்ன? தொடர்ச்சியாக போராடுற மக்கள், எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் போய் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க, அரசை எதிர்த்து. ஆனால் அந்த அரசுக்கு முதல்வர்கிட்டே நீங்கள் பணம் வாங்கிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன சொல்லுங்கள்? பணம் கொடுத்து தான் எனக்கு எதிராக போராடுன்னு சொல்கிறாப்புல. தினம் ஒரு பைத்தியக்கார கூட்டம், பிச்சைக்கார கூட்டம், வாடகைக்கு விட்டு பிழைக்கிற கூட்டம் பேசிட்டே தெரியும். அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றிங்கன்னா திமுககிட்ட காசு வாங்குறது, திமுக ஏற்றிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிகிட்ட காசு வாங்குறது. வாங்கி திண்டு பழகிட்டாங்கல்ல, அதனால் எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்கிறது. நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து என்ன தெரியும் அவனுக்கு? வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும்? அது வாட்டுக்காக பேசிட்டு இருப்பாங்க.